காவலரை கொலை செய்துவிட்டு கொடநாடு பங்களாவில் நடைபெற்ற கொள்ளை குறித்து விசாரிப்பதற்காக 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. அது குறித்த தகவல்களோடு நமது தலைமை செய்தியாளர் மகாலிங்கம் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். மகாலிங்கம், இந்த கொள்ளை குறித்து விசாரிப்பதற்கு 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கு. அதன் விவரங்களை சொல்லுங்க. தமிழரசன், தற்பொழுது கூடுதலாக மேலும் 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. மொத்தம் 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக நீலகிரி மாவட்ட காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த கொள்ளை சம்பவம் எப்படி நடைபெற்றிருக்கிறது, யாரெல்லாம் இதில் ஈடுபட்டிருக்க கூடும் என்பது குறித்த விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த கொள்ளை சம்பவத்தில் கொள்ளை கும்பலால் தாக்கப்பட்டு காயமடைந்த கிருஷ்ண பகதூர் என்ற காவலாளியிடம் தொடர்ந்து போலீசார் விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதுவரைக்கும் நடத்தப்பட்ட விசாரணையில் வந்த கொள்ளை கும்பலை சார்ந்தவர்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் பேசியதாக தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாது இளைஞராக இருந்தார்கள், அதாவது 30 வயதிற்குள்ளாகத்தான் கொள்ளையர்கள் இருந்தார்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் காவலர் பிற மாநிலத்தை சார்ந்தவர் என்பதால் அவருக்கு தமிழில் பேசிய விவரங்கள் எதுவும் புரியவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த பகுதியில் சிசிடிவி கேமராக்கள் எதுவும் பொருத்தப்படவில்லை. அதனால் சிசிடிவி காட்சி இல்லாததால் இந்த விசாரணையில் பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்ல வேண்டும். இந்த கொடநாடு பங்களாவை பொறுத்த வரைக்கும் 100க்கும் மேற்பட்ட ஏக்கரில் விரிவாக அமைந்திருக்கிறது. ஒரு மிக பிரம்மாண்டமான பங்களா. இந்த பங்களாவில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா ஓய்வெடுக்க அங்கு சென்று ஓய்வெடுப்பார் வழக்கமாக. இந்த பங்களாவில் தற்பொழுது யாரும் தங்கி இருக்கவில்லை என்று காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இந்த பங்களாவில் பணியாற்றும் ஊழியர்கள் மீது சந்தேகம் இருப்பதாகவும், எனவே அவர்களிடம் விசாரணை நடத்தி வருவதாகவும் காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த பொழுது கடுமையான ஒரு முதலமைச்சராக இருந்தார் என்று சொல்ல வேண்டும். காவல்துறைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார், சட்ட ஒழுங்கு விவகாரத்திலும் அதிக கவனம் செலுத்துவார். இது போன்ற திருட்டு சம்பவங்கள், கொள்ளை சம்பவங்கள் நடக்காமல் இருக்க வேண்டும் என்று காவல்துறைக்கு அவ்வப்போது அறிவுரைகள் சொல்லி வருவார். அவரது மறைவுக்கு பின்பு அவரது பங்களாவிலேயே இது போன்ற ஒரு கொள்ளை சம்பவம் நடந்திருப்பது பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. தமிழரசன்.